யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபியின் தலையை துண்டித்து என் முன்னால் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சிரியா நாட்டு அரசி மலிகாவின் மூத்த கணவனின் மகள் ஹைருதூஸ் அரசனுக்கு ஆணையிட்டாள். மதுபோதையிலும் பெண்ணாசையிலும் மயங்கிய அரசன் தனது சேவகர்களை அழைத்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து அவரது தலையை துண்டித்து தன் முன்னால் கொண்டு வர ஆணையிட்டான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் முன் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி அவர்களுக்கு நேரவிருக்கும் ஆபத்தை எடுத்துக் கூறி, நீங்கள் விரும்பும் பட்சத்தில் இந்த நாட்டையே தலைகுப்புற புரட்டி அழித்து விடுகிறேன் என்று கூறினார்கள். இந்த அரசனால் கொல்லப்பட வேண்டும் என்று எனது விதியில் எழுதப்பட்டுள்ளதா என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரயீலிடம் கேட்டார்கள். ஆம் என்றார்கள் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படியாயின் நான் அதற்கு எதிர்த்து என்ன பயன்? விதிப்படியே நடக்கட்டும் என்று கூறினார்கள். அரசனின் சேவகர்கள் வந்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிரசை துண்டித்து தம்மோடு எடுத்துச் சென்று விட்டார்கள். அரசனின் மனைவி தனது மகளை அந்த அரசனோடு திருமணம் செய்து வைத்து விட்டாள். உடனே எழுந்த ஒரு சூறாவளி காற்று அந்த அரசனை அலக்காக தூக்கி பாலைவனத்தில் வீசி எறிந்தது. அங்கு தயாராக நின்று கொண்டிருந்த ஒரு சிங்கம் அவனை கொன்று தின்றுவிட்டது. அந்த நாள் ஒரு நபி ஷஹீதாகினார். ஆனால் உண்மை ஒருபோதும் இறக்கவில்லை. அநியாயம் தண்டிக்கப்பட்டது. அரசன் அழிந்தான். அரசியும் அழிந்தாள். உலகம் கற்றுக்கொண்டது, உண்மைக்காக நிற்பவர் தோல்வியடைவதில்லை. யா அல்லாஹ், எங்களின் ஈமானை பலப்படுத்துவாயாக. ஆமீன்.